எனக்கான அடையாளமாக இருக்கணும்னு பார்த்தேன்னா ஃபுல்லாக சினிமா தான். அதுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முழு மூச்சு சினிமா தான். அது என்னமோ ஒரு பிடிப்பு சினிமா மேலே, அதை விட்டுட்டு மட்டும் என்னால் போக முடியல. நம்ம எதை லவ் பண்ணுறோமோ அது நம்மளை கூப்பிட்டுக்கும். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சுங்க. அது அந்த இடத்த விட்டு தள்ளி பார்க்கும்போது பெருசாக இருந்தது. அந்த இடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ஆரம்ப ஸ்டேஜ் தான் ரொம்ப கஷ்டம். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்றைக்கி நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சார்மிங்கான ஆக்டர்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தமிழரசி தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் தமிழரசி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்ஸ்லாம்? போகுது, நல்லா போகுது. ஓகே. அண்ட் மகாராஜா படம், பொன்னியின் செல்வன், அந்த படத்திலலாம் நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து என்ன மாதிரியான மூவிஸ்லாம் போயிட்டுருக்கு? லைக் அடுத்தடுத்து ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கா? கண்டிப்பாக போகுது. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பண்ணிகிட்ருக்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைக் காமெடி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறேன். ஒரு ஃபன்னான கேரக்டர். ஆமாம். ஓகே. அண்ட் உங்களுக்கு படத்தில் எப்போ நடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஆர்வம் அப்படின்னா பெருசாக நான் வில்லேஜில் வளர்ந்த பொண்ணு. ஓகே. ஸோ அங்கே நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஓகே. ஸோ அங்கே ஆஸ் யூஷுவலாக இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பார்ட்டிஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா? ஸோ அதில் பேச்சு போட்டி, டான்ஸு நிறையா இருக்கும். ஸோ அதில் மாதிரி நான் ஒரு ட்ராமாஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். என்ன ட்ராமா அது? அது ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி மாதிரி அவேர்னஸ் ஒரு ட்ராமாஸ் மாதிரி. ஸோ அதில் எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணாங்க, ஸ்பெஷலாக என்னை பாராட்டினாங்க. ஸோ அப்போ எனக்குள்ளே ஒரு ஏதாவது அப்படியே ஒரு இதாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், அப்படி தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிவியில் ஏதாச்சும் ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இங்கே ஸ்கூலில் பண்ணுறோம், ஆனால் இவங்க டிவியில் பண்ணுறாங்களே, நம்மளும் இங்கே போய் பண்ணலாமே அப்படின்னு அந்த ஏஜில் எனக்கு அப்போ தோணுச்சு. பட் எனக்கு அப்போது நான் ஒரு வில்லேஜ் பொண்ணு, எனக்கு சிட்டியில் யாருக்கிட்டையும் காண்டாக்ட் இல்லை, யாரும் இல்லை, ஆக்சுவலி ரிலேஷன்ஸ் யாருமே இங்கே இல்லை. ஸோ எப்படி வர்றது அப்படின்னு தெரில. ஸோ பட் அந்த இன்ட்ரெஸ்ட் அப்போ தான் க்ரியேட் ஆகுது. ஓகே. அண்ட் நீங்கள் ஆக்டிங் வரணும்னு ஆசைப்பட்டீங்க. அண்ட் அப்போவே நமக்கு கண்டிப்பாக தோணியிருக்கும், நம்ம ஆக்டிங்கில் போனால் இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும், லைக் இந்த கேரக்டர்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு? பர்டிகுலர் ஆசைன்னா இல்லை, பட் ஃப்ரேம் முன்னாடி நிற்கணும், ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நம்ம மக்கள் மனசில் நிற்கணும், அவ்வளோதான். ஒரு தமிழரசி அப்படின்னா தெரியணும். பட் எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும். ஆமாம். ஓகே. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம ரஜினி சாராக இருக்கட்டும், அண்ட் நயன்தாரா மேமாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க, அண்ட் தளபதியாக இருக்கட்டும். அவங்கெல்லாம் அவங்களுக்கான ஒரு அடையாளம் வேணும் அப்படின்றதுக்காக நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காகவே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஆஸ் அ தமிழ் செல்வி நீங்கள் உங்களுக்கான அடையாளம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க சினிமாவில்? எனக்கான அடையாளமாக இருக்கணும்னு பார்த்தேன்னா சப்போர்ட்டிங் ஆக்டராக இருக்கணும். ஓகே. இந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த படம் எடுத்தாலும் இந்த பொண்ணு வேணுன்ற மாதிரி கொண்டு வரணுன்றது தான் என்னோடய ட்ரீம். ஸோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு உழைச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் வின் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே. எனக்கு இந்த பதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் ஒரு ஹீரோயினாக இருக்கணும், லைக் நயன்தாரா மேம் மாதிரி, சமந்தா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோயின் அப்படின்றாலே படத்துக்கு முக்கியம். சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படின்போது சப்போர்ட்டிங் கேரக்டர் எவ்வளோ படத்துக்கு முக்கியம் அப்படின்றத நீங்கள் சொல்கிறதுலேயே தெரியுது இல்லையா? ஆமாம் ஆமாம். லைக் சப்போர்ட்டிங் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அது எல்லாருனாலையும் பண்ணிட முடியுமான்னு தெரில. பட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சான்ஸ் வேணும்ல, நம்மளோட டேலண்ட் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஓகே. கண்டிப்பாக நிறையவே நடக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா ஆஸ் அ விமன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் நம்ம சினிமாக்குள்ளே வரும்போது நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் சினிமாக்குள்ளே வரும்போது பெண்ணாக நிறைய விஷயங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கு? நான் ஃபஸ்ட்டு வரும்போது ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே ஃபுட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒரு ஆஃபீஸுக்கு போகும்போதும் அங்கேயும் நிறைய சஃபர் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஆள் பாதி ஆடை பாதி இல்லையா? ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அப்பியரன்ஸ்
கொஞ்சம் மாறதுக்கு வந்து என்னோடய வாழ்வாதாரங்கள் கம்மியாக இருந்தது. ஸோ அதை வந்து என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியலை. பட் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது. அது பண்ணுறதுக்கான மணி பேக்ரவுண்ட் இல்லை. ஓகே. ஸோ வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நானே நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் லேட்டாக இதாச்சு. ஸோ அதுவும் எனக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் பண்ணி அதிலிருந்து வர எனக்கு சேலரியை வச்சு என்னோடய அப்பீரியன்ஸ்க்கு என்ன நல்ல வேவோ அதை சூஸ் பண்ணி ஸோ அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி க்ரூம் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் போகுது. ஓகே. இப்போது நீங்கள் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அதையும் பார்க்கணும், லைக் அந்த ஒர்க்கும் பண்ணணும். சைடில் ஏதாவது ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை ஃபுல்லாக சினிமா தான். அதுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முழு மூச்சு சினிமா தான். மூச்சு ஆமாம். ஒன் வேர்டில் சொல்லலாம். ஆமாம். நல்லா இருக்கு. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. மணிரத்னம் சாரோட மூவினால எல்லாரோட ட்ரீம் இல்லையா? ஸோ அதில் அட்லீஸ்ட் ஒரு சைடில் போய் அப்படி நின்றுட்டாச்சு வந்துடணும் அப்படின்ற எனக்கெலாம் கூட அந்த கனவு தான். ஸோ நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமாம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது எடுக்கும்போது பார்க்கும்போது. ஸோ சார் வந்து நேரில் பார்த்துட்டா போதும்னு நிறைய பேர் தவம் இருக்காங்க ஆக்சுவலி. ஆனால் அவர் கூட நின்று பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ அவர் ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ஷார்ட்டில் நான் நிற்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு இல்லையா? அது ஸோ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் தட் டைம். ஸோ கார்த்திக் சார் கூட நின்றுருந்தேன். ஸோ அவரெல்லாம் வந்து மணி சார் அந்த டைமில் சொல்கிற அந்த ஷார்ட் முடிச்சதுக்கப்புறமா அவர் சொல்கிற ஒரு ஒன் வேர்டு என்னென்னா, யூ ஹாவ் அ குட் ஃப்யூச்சர், கீப் ட்ரையிங் அப்படின்னு சொன்னார். நல்லா பண்ணுற, நல்லா முயற்சி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த வேர்டு தான் என்னை வந்து அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு புஷ்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பெரிய டைரக்டர், பெரிய செட், கார்த்திக் சார் இருக்காரு, ஜெயராம் சார் இருக்காரு, ஒரு குதிரை, நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஓகே சீனியர்ஸ். எனக்கு கொஞ்சம் அந்த அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தது. சரி நம்ம பண்ணணும், இந்த இடத்த விட்டுறக்கூடாது அப்படின்றது பண்ணினேன். ஆமாம். ஓகே. அண்ட் வந்து அந்த சீன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் அந்த குதிரை வந்ததுக்கப்புறமா அந்த சாங், லைக் அந்த சீன் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பண்ணுற டைமில் கேட்குறீங்களா? பண்ணுற டைமில் நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி குதிரையை வந்து என்கிட்ட ஒரு 2 days முன்னாடியே விட்டு என்னை பழக்குனாங்க. கேரட் குடுமா, குக்கும்பர் குடுமா அப்படின்னு சொல்லி பழக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து உன்னை தொடும் போது உனக்கு கொஞ்சம் பயம் இருக்காது அப்படின்ற மாதிரி என்னை ட்ரெயின் பண்ணாங்க. ஓகே. அது ஆல்மோஸ்ட் 2 days 3 days ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பண்ணி தேர்ட் டே வந்து தான் அந்த ஷார்ட்டு எடுக்கிறாங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஷாட் வந்து அது பேன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த ஷாட்டில் வச்சு எடுக்கலான்னு சொல்லும்போது செகண்டில் வந்து கொஞ்சம் டெக்னீஷியனாக கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. ஃபஸ்ட் டேக்கில், செகண்ட் டேக்கில் ஓகே ஆச்சு ஷார்ட்டு. அப்புறம் தான் கூப்பிட்டு பேசினார். நல்லா பண்ணுறமா, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு ஃப்ரேமை பார்க்க வச்சார். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை? அது வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் அது. கண்டிப்பாக ஷார். ஆனால் வந்து அந்த லைக் அந்த செட்டே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு அரண்மனை, ஒரு மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல்குள்ளே அதில் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர், எல்லாருமே அந்த செஞ்சுரிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, மேக்கப் சென்ஸ், அசசரிஸ் எல்லாமே வந்து அந்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு என்ன. ஸோ எனக்கு பேசிக்லி அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி படம் அது எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு அமையுது. சின்னதாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரியே தான் எனக்கு அமையுது. ஸோ ஐ பிலீவ் தட். ஓகே, சூப்பர். அண்ட் அதை தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா மகாராஜா படத்தில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது அந்த ஜேர்னி வந்து ஆக்சுவலி அது என்னங்க சொல்கிறது, அது ஒரு கேரக்டர்னு சொன்னாங்க. பட் வந்து நான் எனக்கு கொடுத்தா போதும் அவ்வளோதான். நான் அதை பற்றி எனக்கு ஸ்டோரி சொல்லுங்கள், என்னோடய ஸ்டோரிஸ் அந்த மாதிரி கேட்குறதுக்கு எனக்கு தைரியமே கிடையாது. ஓகே. என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதுவே போதும் எனக்கு. அவங்க என்னை வச்சு செய்கிறாங்களோ செய்யட்டும். ஓகே. என்ன பண்ணால் நான் நடிக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்த நான் வந்து பக்காவாக 100% ஃபில் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதில் நான் ஃபில் பண்ணதான். ஆக்சுவலி அது வந்து 12-13 days ஷூட் போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் தான் வந்திருக்கோம். ஓகே. ஆமாம், அந்த மாதிரி போச்சு. நீங்கள் சார்லாம் பார்த்தீங்களா? சார் பார்த்தேன். ஆக்சுவலி அவர் தான் வந்துட்டு இந்த சீன் வந்து தமிழ் கொடுங்க அப்படின்னு அவர் என்னை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஆக்சுவலி அந்த பிரேக் டைம்லலாம் எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க, டீ சாப்பிட போயிடுவாங்க, ஜூஸ் சாப்பிட போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு எதுவுமே சாப்பிட தோணாது. நான் வந்துட்டு அங்கே செட்டில் உள்ளே தான் இருந்துட்டு, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி மேக் பண்ணுறாங்க, எப்படி அவர் ஆக்ட் பண்ணுறாரு, எப்படி
எப்படி அந்த அந்த லைனை பிடிச்சி அவர் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு அதை வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நான் நோட்டீஸ் பண்ணுறது என்ன வந்து டிரெக்டர் சார், சேதுபதி சார் எல்லாரும் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு நல்ல பேஷனேட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூட எனக்கு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் நெக்ஸ்ட் மூவியில் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஷார்ட்டில் கூட சாரை மிரட்டுற மாதிரி தான் ஷார்ட்டு, ஏ உக்காரியா அப்படித்தான் இருக்கும். விஜய் சேதுபதி சரியா மிரட்டி இருக்காங்க. ஆமா. ஓகே, எப்படி இருந்துச்சு? டேக்லாம் போனீங்களா? இல்ல ஒன் டேக் தான். ஏன்னா வந்து விஜய் சேதுபதி சார் மிரட்டுறோம் அப்படின்னும் போது ஆமா ஆமா அப்படின்னு இருக்கும்ல. இல்ல பயம் இல்ல, ஷார்ட் ஆனா ஆக்ஷன் சொன்னாலும் பயம் இருக்காது. அதான் அதுக்குள்ள மாறிடுவேன் நான். அதுக்குள்ள 2 ஆங்கிள் வச்சு எடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் சீக்கிரம் முடிஞ்சது. ஓகே, எனக்கு இப்போ நீங்க இது சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. பொன்னியின் செல்வன் படத்துல லைக் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு படம் அதுல ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா அதுக்காக வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போடுவாங்க இல்லையா? லைக் அவங்க வெயிட் லாஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்கள நிறையவே மாத்திப்பாங்க. ஸோ இந்த படத்துல வந்து நீங்க நடிக்கும் போது லைக் வந்து மணி சார் மூவி வேற ஆப்வியஸ்லி. ஸோ நம்ம என்ன பண்றது, எப்படி இருக்கும் நம்மளோட சீன், என்ன பண்ணணும், நம்ம அதுக்காக எப்படி ரெடி ஆகுறது, லைக் நீங்க ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பீங்கல்ல, ஓகே நம்ம இது பண்ணணும், இந்த எஃபர்ட் போடணும், அது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஐடியாலாம் வச்சிருந்தீங்களா? பார்க்கும்போது கொஞ்சம் ஃபிட்டா இருக்கணும் நம்ம அப்படின்ட்டு டயட்லாம் இருந்ததெல்லாம் இருக்கு. ஓகே, அப்புறம் வந்து செட்டில் வந்துட்டு எனக்கு ஓட்ஸ் கொடுப்பாங்க, ட்ரை ஃப்ரூட் ஷேக் கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே டெம்ட் ஆகிடும், அப்புறம் சாப்பிட்டுடுவேன். அதை மட்டும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஷார்ட் டைமில் அது பாசிபிள் இல்லை இல்லையா? ஸோ அதனால் என்னால் இருக்க முடியல. பட் அந்த டைமில் வந்து மீடியமாக தான் இருந்தேன். ஸோ அது வந்து சார் இது ஓகேம்மா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டோனுக்கு, அந்த பாடிக்கு, அந்த ஸ்ட்ரக்சருக்கு, அந்த சீனுக்கு இது ஓகே அப்படி இருந்தது. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே. அண்ட் வந்து இது பொன்னியின் செல்வன் படத்துல வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை நாள் ஆச்சு ஷூட்? ஆக்சுவலி அங்கே வந்துட்டு 8 days இருந்தேன். ஓகே, ராஜமந்திரி ஹைதராபாத்தில் தான் ஷூட் போச்சு. ஸோ 8 days இருந்தேன். ஆமாம், அது ட்ரைனிங் எல்லாம் போச்சு. ஆமாம், ட்ரைனிங். ஆனால் அந்த குதிரை கூட ஃப்ரெண்ட் ஆகுறது அதெல்லாம் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் போச்சு. ஆமாம், ஆக்சுவலி வந்து குதிரை வந்து அந்த கிளாத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது 1 day. ஆஃப்டர் 3 daysக்கு அப்புறம் தான் ராம் சார் கிட்ட கையிலிருந்து அந்த கிளாத்தை நான் வாங்குற மாதிரி ஷார்ட். ஸோ 2 different days நடந்தது. ஸோ அதுதான் டைம் ஆச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இன்னொரு படத்துலையும் நடிச்சிருக்கீங்களா செகண்ட் லீடா? நாற்கரப்போர். ஓகே, அது எனக்கு ரொம்ப முக்கியமான மூவி. நான் லைஃப்பில் வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த படம் வந்து என்னோட பேர் சொல்லும். நான் எங்கேருந்து வளர்ந்தேன், ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்துன்னு கேட்டானா நான் நாற்கரப்போர் தான் சொல்லுவேன். ஓகே, ஆமாம், நாற்கரப்போர் தான். அது வந்து வெற்றி அண்ணா இருக்காங்க, ஆல்மோஸ்ட் என் அண்ணன் மாதிரி தான் அவங்க தான் அதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க டெபியூ. ஸோ ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆகிட்டேன். செகண்ட் டைம் போகும்போது செலக்ட் ஆகிட்டேன். செகண்ட் டைம் போகும்போதுனா ஆஃப்டர் 3-4 years 3-4 monthsக்கு அப்புறமா தான் போனேன். ஓகே, போனதுக்கப்புறம் என்னை செலக்ட் பண்ணாங்க. அந்த செலக்டட் பீரியட் வந்து எதுக்காக நான் வந்து ரிஜெக்ட் ஆனேன்னா கொஞ்சம் பாடி வெயிட்டாக இருந்தேன். ஸோ தேவைப்படாதுமா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் மைண்ட் அப்செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் டயட்டில் இருக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் வெயிட் லூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடுவாங்கன்னே தெரியாது எனக்கு. ஓகே, நான் பாட்டுக்கு நான் இருந்தேன். ஆஃப்டர் 3 months மேனேஜர் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி திருப்பி வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் போனேன். சாரி கட்டிட்டு போனேன் ஆஸ் யூஷுவல். ஸோ ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது, என்னை நம்பினது வந்து வெற்றியானது. அந்த டைமில் என்ன நம்பி எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து எல்லாருனாலையும் முடியாது. ஓகே, ஸோ அவங்க வந்து என் லைஃப்பில் எப்போவுமே மனசில் இருப்பாங்க. ஓகே. அண்ட் இந்த படத்துக்காக வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? ஒரு படத்துலேயும் நீங்கள் சொல்லும் போது நிறைய டிஃப்ரெண்டாக ஆமாம் ஆமாம். ஸோ இந்த படம் செகண்ட் லீட் வேற லைக் அதுக்கு வந்து நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும்ல, என்ன மாதிரிலாம்? டயட்டில் கண்டிப்பாக இருந்தேன். கொஞ்சம் வந்துட்டு டோன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது. பரவாயில்ல, நம்ம பெட்டர்மெண்ட்டாக பண்ணி தரணும் அப்படின்றதுனால சாக்ரிஃபைஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ ஸ்லம் ஏரியாவில் தான் ஃபுல் ஷூட்டு. பேசிக்லி வந்து எனக்கு அங்கே வந்து மஸ்கிட்டோஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு செட்டே ஆகாது, சத்தியமாக செட் ஆகாது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அங்கே அக்செப்ட் பண்ணிட்டேன் நான் ஃபார் ஒன்லி வெற்றியானா தான். ஸோ அந்த அந்த ஸ்மெல்லு, அந்த வாழ்வாதார மக்கள்கிட்ட போய் பழகி அவங்கக்கிட்ட செட்டப் ஆகிட்டு அவங்க வீட்டிலே ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஆமாம் அவங்க வீட்லேயே சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்து பழகினேன். ஓகே, எந்த இடத்துல இது இந்த படம்? அது வந்து ஸ்லம் ஏரியா, அது ஒரு ஏரியா சொன்னாங்க. ஏரியா நேம் மறந்துடுச்சு. ஓகே, அண்ட் ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கவங்க கூட ஜெல் ஆகி அந்த கேரக்டர். ஆமாம், ஆல்மோஸ்ட் அப்படியே மாறணும், நம்ம அப்படியே இருக்கணும். காஸ்டியூம்லேருந்து போடுற அசசரிஸ்லேருந்து அந்த லுக் அண்ட் ஸ்பீச்லேருந்து எல்லாமே அப்படியே டோட்டலாக நான் சேஞ்ச் ஆகிட்டேன். அப்போது அண்ணா சொன்னாங்க, அம்மா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்,
அந்த இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பத்தாது அப்படின்னு அவங்க வந்துட்டு என்கிட்ட அன்பாக சொன்னாங்க. ஓகே. எனக்கு என் மனசில் தோணும் இல்லையா, இப்போ அவங்களாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, நம்ம வந்து இப்போ தான் வளர்றோம். ஸோ அந்த டைமில் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி தான், அதில் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவர் சொல்லும் போது எனக்கு தெரியும் நான் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியும் நம்ம பர்ஃபெக்டாக நல்லா பண்ணுறோமான்னு தெரியும். ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் ஓகே நம்ம இன்னும் நல்லா பண்ணணுன்ற அந்த இது வந்திருக்கு. அவர் தான் எனக்கு அந்த இதெல்லாம் கொடுத்தாரு, டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஆமாம், இன்னும் இப்படி பண்ணுமா, இப்படி பண்ணுமா, பார்த்து காஸ்டியூம்ஸ்லாம் கரெக்டாக பண்ணு, அவங்க கண்டினியூட்டி மிஸ் பண்ணிட்டா கூட நீ கரெக்டாக அதெல்லாம் நான் கரெக்டாக நோட் பண்ணிப்பேன். நேற்று இந்த கமல் தானே போட்டேன், எனக்கு இந்த கமல் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டு வாங்குவேன். அந்த அளவுக்கு மைண்டட்டா நீங்க வாட்ச் பண்ணி. ஆமாம், என்னோட சைட் நான் கரெக்டாக இருப்பேன். ஓகே, சூப்பர். லைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க ஸ்கூல் டேஸில் வந்து ட்ராமாஸ் பண்ண, அப்போ வந்து எனக்கு ஓகே இது நல்லா இருக்கே, நம்ம ஏன் போய் டிவியில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மைண்ட் செட்டில் இருந்திருக்கும் இல்லையா? ஓகே, ஏதாவது ஒரு ஹீரோயின், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் யாரை வேணால் பார்த்துருப்பீங்க. லைக் வந்து நான்லாம் சின்ன வயசுலாம் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவரை பார்த்து தான் கொஞ்சம் லைக் ஓகே இப்போ அழகாக இருக்காரு, நம்மளும் அந்த மாதிரி போய் பண்ணலாமே அப்படின்னு தோணும். ஸோ உங்களுக்கு தோணியிருக்கும் எந்த ஹீரோயின்ஸை, ஸோ இந்த ஹீரோயின் பார்த்தோன்னா ஓகே இவங்கள மாதிரி நம்ம போய் நடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். இல்லை அவங்க படம் ஏதாச்சும் ஒன்று பார்த்தா அவங்களோட கதாபாத்திரம் வந்து நம்மளை ரொம்பவே வந்து ஈர்ப்பு வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது இருந்துச்சு? இந்த சூர்யா அப்போல்லாம் வந்துட்டு சூரிய வம்சம் படம் சண்டே அப்போ வந்து சரத்குமார் சார், தேவயானி மேம் எல்லாம் நடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல இருந்து பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரி கூட ஷால் எடுத்துகிட்டு நான் சாரீ மாதிரி ட்ராப் பண்ணிட்டு நானே கூட ஆள் இல்லாத டைமில் வீட்டில் நானே நடிப்பேன், நானே பண்ணுவேன். ஆக்சுவலி சேர் வச்சுப்பேன், ரிமோட் வச்சுப்பேன், டேபிள்ஸ் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வச்சுப்பேன். அதெல்லாம் ஒவ்வொரு பர்சனாக நான் மனசில் இமேஜின் பண்ணிப்பேன். ஸோ அப்படி ஆக்ட் பண்ணுவேன் நான் வீட்டில் யாரும் இல்லாத டைமில் பண்ணுவேன். ஓகே, ஆமாம், அந்த மாதிரி நீங்களே பண்ணியிருக்கேன். அது டேபிள் கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பேன், எங்க நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறினா தானே வீட்டில் நல்ல பேர் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதில் வர கான்செப்டில் நடித்து இது பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஓகே, அந்த மாதிரி அப்படி அதை வந்து கேப்சர் பண்ணியதால ஒரு குட்டி குறும்படம் எடுத்துருக்கலாம் போல. ஓகே, லைக் நம்ம வந்து நடிக்க வந்துட்டோம், கண்டிப்பாக வந்து சினிமா வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சினிமா கற்றுக் கொடுத்த விஷயம் அப்படின்னா என்ன? எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்ததுன்னு வந்து லைஃப்பில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டனோ அது எல்லாமே சினிமா கொடுத்தது தான். ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும், அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணணும், நம்ம பேச வர்றதை எப்படி அவங்களுக்கு கன்வே பண்ணணும், எப்படி நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எப்படி ஆக்டிங் ஸ்கில்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எப்படி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும், எப்படி சாப்பிட்ணும், எப்படி தூங்கணும், எப்படி நடக்கணும், இப்படி லைஃப்பில் என்னென்ன நான் பண்ணுறேனோ அது எல்லாமே சினிமா கற்றுக் கொடுத்துரு. ஆமாம், சினிமா தான் கற்றுக் கொடுத்துருக்கு. அது என்னமோ ஒரு பிடிப்பு சினிமா மேலே, அதை விட்டுட்டு மட்டும் என்னால் போக முடியல. ஆமாம், ஓகே, அதுக்கு என்ன பிடிச்சிருச்சு, லவ் பண்ணுறீங்க, அது அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு. ஓகே, அண்ட் கற்றுக் கொடுத்ததை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ விமனாக ஒரு பெண்ணாக வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழக்கிற தருணம் வரும். லைக் வந்து நம்ம நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்போம், நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையா இருக்கலாம், லைக் படிக்கிற இடத்துலையா இருக்கலாம், இந்த மாதிரி. ஏன்னா இப்போ இருக்க பெரிய பெரிய நடிகர்கள் கூட நிறைய அவமானங்கள் பட்டு தான் வந்து மேலே கண்டிப்பாக வராங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஏதாவது நடந்திருக்கும், ஒரு பெண்ணாக நீங்கள் இந்த இடத்துல வந்து நான் ரொம்பவே அவமானப்பட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏதாவது ஒன்றும் இல்லைங்க, நான் பட்டதெல்லாம் ஒரு விஷயம் வந்து ரொம்பவே நம்ம ஒரு மனசில் வந்து ரொம்பவே இம்பேக்ட் ஆகிருக்கும். கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து என்னென்னா நிறைய இடத்துல ஒரு 100 ஸ்டேஜில் நான் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா 99% வந்து நான் வந்து ஃபெயிலியர், ஓகே, ரிஜெக்ட் தான். அந்த 1% செலக்ட் ஆகுனா அந்த ஒரு டைம் வந்து எனக்கு என்னவாக இருக்குன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அது ரொம்ப எனக்கு பெரிய தாக்குதல். நம்மளால முடியும், நமக்கே அந்த வாய்ப்பை தர மாட்டுறாங்கன்றது ஒரு பெரிய அடி எனக்கு. அப்போது ரீசெண்டாக வந்து ஒரு மூவி, பட் இன்னும் ரிலீஸ் ஆகல, நேம் சொல்ல விரும்பல, அதில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அதில் தான் சொன்னேனே, அந்த 1% கூட விட்டுறக்கூடாது, நம்ம அந்த ஃப்ரேம் முன்னாடி நிற்கணும், அந்த கேமராவை நான் பார்க்கணும்.
ஸோ அதுக்கு முன்னாடி நிற்கணுன்ற ஒரு இதுதான், என்னவா வேணால் பண்ணிட்டு போதும், நம்ம கிடைக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட அக்செப்ட் பண்ணிட்டு போய் பண்ணேன். பட் அந்த பண்ணுற டைமில் கூட கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து ஒரு கேரக்டர் ஒரு லைன் இருந்தது. அந்த லைன் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஆர்டிஸ்ட் இல்லைங்கும் போது சரி இந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு என்ன சடனாக கூப்பிட்டாங்க. எனக்கு கூப்பிட்ட உடனே இந்த லைன் கொஞ்சம் பேசி காட்டுமான்னு சொன்னாங்க. ஒன்ஸ் பார்த்தேன், பேசணுன்னா இந்த பொண்ணை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பண்ண ஒரே டேக்கில் ஓகே கிளாப் வந்துச்சு. அப்போ வந்துட்டு இந்த பொண்ணு கேரக்டர் கூட செலக்ட் பண்ணியிருக்கலாமேடா அப்படின்னு டேரக்டர் சொன்னாங்க. பட் என்னை செலக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்ஸ். ஆமாம். ஸோ இதை அவங்க பார்க்காம இவங்க பார்த்து செலக்ட் பண்ணுறதுனால என்னோடய பெரிய வாய்ப்பு மிஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த இடத்துல என்ன ஒரு நல்ல இடத்துல கொடுத்துருந்தா என்னோடய டேலண்ட்டுக்கு ஒரு இது வந்திருக்குமே, நான் வளர்ந்துருப்பேனே அப்படின்ற ஒரு கோவம் வந்து சில பேர் மேலெல்லாம் இருக்குது. ஆமாம். ஓகே. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த இப்போ நீங்கள் சொல்லும் போது தெரியும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு கூட நடந்திருக்கலாம் இல்லையா? நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நடிக்கணும் அப்படின்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கஷ்டப்படுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லுவேன். ஓகே. ஏன்னா யாரும் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸு கூட கஷ்டப்படுவாங்க. ரொம்ப தூரம் லைக் போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க, செலக்ட் ஆக மாட்டாங்க. காசு இல்லாமல் பக்கத்தில் கடன் வாங்கிட்டு போவாங்க, செலக்ட் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி ஊர்லேருந்து இங்கே வந்து தங்கிட்டு மழையிலையும் வெயில்லையும் கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளெல்லாம் ஏன் வந்து அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்றாங்க, சூஸ் பண்ண மாட்றாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட சொல்லுவேன், வேண்டாண்டி நீ வந்து வேறு ஏதாவது பேஷனேட்டாக இருந்தால் பண்ணு. ஸோ அவங்களாம் ஆல்டர்னேட்டாக இருக்கிறவங்க சாய்ஸ். ஸோ அப்படி இருக்கவங்க நான் சொல்கிறத கேட்டுட்டு ஆல்டர்னேட் போயிடுவாங்க. என்ன மாதிரி சினிமா மட்டும்தான் இருக்கிறவங்க வந்துட்டு இல்லை இன்னும் ட்ரை பண்ணுறேன்னு இருப்பாங்க. சில பேர் வந்து மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா, டைம் லாங்காக இருக்கும் போது. ஸோ இது நம்மளை சக்ஸஸ் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் வந்து ரொம்ப லாங்காக எடுத்துக்கும். ஸோ அது ஃபேமிலிஸ் ஒத்துக்க மாட்டாங்க, வில்லேஜ் சைட்ஸில் இருக்க ஃபேமிலிஸ்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களாம் பேக் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். எனக்கு வந்து சினிமா தான் என் உயிர் மூச்சு. ஆமாம். ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு நான் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சினிமா உங்களுக்கு மூச்சாக இருக்குது, உண்மையாகவே அதில் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக ஓடிக்கிட்டே இருங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. தூங்கக்கூடாது, கனவு இருக்கிற வரைக்கும் தூங்கவே கூடாது. தூங்குற டைம் வந்து கம்மியாக இருக்கணும், அதுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கணும், துருன்னு இருக்கணும். அதில் எங்கன்னா ஒன்று ரிஜெக்ட் ஆகிட்டியா கவலைப்படாத, அடுத்து போ. அப்போது அந்த இடத்துல ஒரு மேனேஜர் இருப்பாங்க, கேஸ்டிங் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கான்டாக்டை வாங்கி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லு. நான் ஏன் ரிஜெக்ட் ஆனேன்றதுக்கான ரீசன் மட்டும் சொல்லுங்கன்னு ஒரு கேளு அப்படின்னு சொல்லுவேன். என்னோட டிப்ஸ் கொடுப்பேன். ரிஜெக்ட் ஆகிட்டா ஓகே, நான் செலக்ட் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், பட் ஏன் ரிஜெக்ட் ஆன அந்த ஒரு ரீசன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நான் ஏன் சார் ரிஜெக்ட் ஆனேன் தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட் டைம் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் அந்த டிப்ஸ் கொடுப்பேன். ஸோ அப்படி தான். ஸோ வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே. அண்ட் சூப்பர். அண்ட் வந்து இவ்வளோ நேரம் இப்போ இருக்க தமிழரசி யார் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. பட் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து உங்களோட ஜேர்னி, லைக் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்போ இருந்த தமிழரசி யார்? எங்கே படிச்சிங்க, எங்கே பிறந்து வளர்ந்தீங்க? அப்போ இருந்த தமிழரசி வில்லேஜ் பொண்ணு தாங்க, அழகாக 2 ஜொண்டி போட்டுட்டு. ஓகே. எந்த ஊர் நீங்கள்? நான் வந்து மேட்டுப்பாளையத்தில் தோலம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம். ஓகே. நான் கோயம்புத்தூர் பொண்ணு. ஓகே. அந்த கிராமத்தில் வந்துட்டு வீடு ஸ்கூலு இப்படி தான் இருந்த பொண்ணு. அப்புறம் எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற ஃபேமிலி தான். ஓகே. வீட்டில் குக் பண்ணுவேன், நானே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், வீட்டை பார்த்துப்பேன், நானும் படிச்சுப்பேன். 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன். அதுலேருந்து வர ஸ்காலர்ஷிப் வச்சு காலேஜ் படித்தேன். ஓகே. ஸோ எனக்கு பெருசாக அதான் சொல்கிறேன்ல, நம்ம எதை லவ் பண்ணுறோமோ அது நம்மளை கூப்பிட்டுக்கும். கண்டிப்பா எங்க இருந்தாலும் கூப்பிட்டுக்கும் இல்ல, அது ட்ரூ தான். எல்லாரும் சொல்றாங்க நம்ம எதை தேடிட்டு இருக்கோமோ அது நம்மள தேடிட்டு இருக்கோம். அது ட்ரூ. என்னை தேடிச்சு, நான் அது என்னை கூட்டிட்டு வந்துடுச்சிங்க சென்னைக்கு. ஆமாம். சூப்பர். நீங்கள் லைக் மீடியா அப்படின்னு வரும்போது வந்து வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா? லைக் கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த சப்போர்ட் இருக்காது. ஆஸ் அ கேர்ளாக கண்டிப்பாக அது. ஆமாம். ஒரு பையனா எப்படியாவது வந்துடுவான்ப்பா, அவனை என்ன பண்ண போகிறேன். ஒரு பொண்ணு தெரியாத இடத்துல போய் இருக்க போகிறா, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க. சிட்டி சைட்லேயே அவ்வளோ ஒரு இது இருக்கும் போது கண்டிஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க நிறையா. ஸோ வில்லேஜ் சைட்லேருந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. அப்புறம் அப்பாலாம் ஒத்துக்கவே இல்லை. அம்மா சப்போர்ட்டில் தான் நான் வந்தேன்.
ஃபஸ்ட் டைம் வரும்போது அம்மா கூட தான் வந்தேன். அம்மா தான் வந்து சரி என் பொண்ணு இருப்பா, பார்த்துப்பா, கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான். அதுவே பெரிய நம்பிக்கை தான் எனக்கு. ஆமாம், அதை சொல்லி எங்கள் அப்பா கிட்ட நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்காங்க எங்கள் அம்மா எனக்காக. இதுக்காக ஆமாம் ஓகே. ஆமாம், அடியெல்லாம் வாங்கிட்டு எனக்காக தான் எல்லாமே எங்கள் அம்மா பண்ணுவாங்க, அனுப்பிச்சாங்க. ஸோ அப்படி போயிட்டு ஓகே. அண்ட் இப்போ நீங்க நடிச்சதுக்கு அப்புறமா எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ அம்மா பார்ப்பாங்க, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் வந்து நீ என்ன தான் பண்ணுற தெரியலையே, நீ என்ன தான் பண்ணுற தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டில் பார்க்கும்போது டிவிஸில் வந்து பொங்கல் ரிலீஸு, தீபாவளி ரிலீஸ்க்கு படம், நான் நடிச்ச படம் ரிலீஸ் ஆகும்போது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு என் பொண்ணு பாருங்க, என் பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பி டியர்ஸ் வரும். அவங்களுக்கும் கொஞ்சம் ஓகே பண்ணுறா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் என்னோட இதில் விட்டுட்டாங்க. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்க்ரீனில் வரும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? நானா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சுங்க. அது அந்த இடத்த விட்டு தள்ளி பார்க்கும்போது பெருசாக இருந்தது. அந்த இடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ஆரம்ப ஸ்டேஜ் தான் ரொம்ப கஷ்டம். எப்படியாவது முட்டி மோதி வந்துடணும் அப்படி தான் இருந்தது. அப்போது நான் அந்த ஃபஸ்ட் பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது ஏஜஸ்க்கெல்லாம் பார்த்தேன். ஓகே. ஆமாம், பார்க்கும்போது என்னோடய ஃப்ரேம் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த க்ரௌடோட அந்த வைப்போட அந்த பிக் ஃப்ரேமோட பார்க்கும்போது ஓகே இன்னும் பெருசாக பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம நாற்கர பொருள் வந்துச்சு. ஓகே. ஆமாம், சூப்பர். அண்ட் வந்து இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகாகவே எங்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். என்ன நேர்களே, இந்த ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் சந்தியா.